மகனுக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிந்ததிலிருந்து காமேஸ்வரிக்கு பதற்றம் அதிகமாகிவிட்டது. லக்ன பத்திரிகையில் நீலகண்டர் காமேஸ்வரியின் ஏக புத்திரவன் என்று புரோகிதர் வாசிக்கும் பொழுது அவளை அறியாமல் அவள் கைகள் நடுங்கின. திருமண ஏற்பாடுகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க காமேஸ்வரி பதற்றமும் கூடிக்கொண்டே போனது. தாயின் பதற்றமும் பரபரப்பும் மணமகன் பாலாஜிக்கு வியப்பையும் சந்தேகத்தையும் அளித்தது. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் பண்றீங்க என்று தாயிடம் அடிக்கடி பாலாஜி சலித்து கொண்டான். அது ஒண்ணும் இல்லப்பா, கல்யாணம் நல்லபடியா முடியணும் இல்ல, அது மட்டும் இல்ல, நிறைய வரம் தட்டி போச்சு இல்ல, நீ போய் உன் வேலையை பாரு, நான் இருக்கேன்ல என்று எதையாவது சொல்லி சமாளித்து விடுவாள் திரு நீலகண்டன். காமு எப்போது சேதுவை பற்றி நினைத்து கொண்டிருப்பாள். சேது பாவம் என்று அடிக்கடி கணவரிடம் சொல்லி கொண்டிருப்பாள். திருமணத்திற்கு 3 தினங்கள் தான் மிச்சம் இருந்தது. அவள் இதுவரை 100 முறைக்கு மேல் கேட்டிருப்பாள் சேது கல்யாணத்துக்கு வருவாளா என்று. நீலகண்டனம் ரொம்ப பொறுமையாக, பார்க்கலாம், வருவாள், தெரியாது என்று ஏதோ சொல்லிக் கொண்டே சமாளித்து வந்தனர். ஒரு நாள் பொறுமை இழந்து போய் வேலையை பார்க்கிறியா என்று மனைவியை சத்தம் போட்டு விட்டார் திரு நீலகண்டன். காமேஸ்வரியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காமிவின் மனம் நோக அவர் எதுவும் பேச மாட்டார். இருந்தும் இன்று சத்தம் போட்டு விட்டார். பாவம், அவர்தான் என்ன செய்வார்? திருமணத்திற்கு முந்தைய இரவு ரிசப்ஷனில் மணமகன் பாலாஜியும் மணமகள் ரம்யாவும் நின்றிருந்தனர். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்தி பரிசு பொருட்களை கொடுத்து சென்றபடி இருந்தனர். மணமகன் பாலாஜியும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த காம்புவுக்கு ஒருபுறம் சந்தோஷம், மறுபுறம் ஏதோ ஒரு பயமும் உறுத்தலும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த இடத்தில் சேதுதானே நிற்க வேண்டும். நாளை இந்த நேரம் திருமணம் முடிந்திருக்க, பாவம் சேது வருவாளா மாட்டாளா என்று ஏதோ நினைத்து கொண்டிருந்தாள். பாலாஜியின் ரம்யாவும் திருமணம் இனிதே நிறைவடைய பூஜை சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தையும் முடித்துக் கொண்டு மருமகளுடன் வண்டியில் ஏறினாள் காமு. திருமணம் நல்லபடியாக முடிந்தது. சேதுவும் வரவில்லை என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு அவளிடம் வந்தது. சேது வராதது அவளுக்கு ஒருபுறம் ஏமாற்றமாகவும் கோபமாகவும் மறுபுறம் நிம்மதியாகவும் இருந்தது. திருமண பரபரப்பில் அவள் தன் கணவனிடம் சேது வரவில்லை என்று 2 முறை கேட்டுவிட்டாள். அவரும் சாதாரணமாக பரவாயில்ல விடு, வேலையை பாரு என்று போய்விட்டார். திருமணம் முடிந்து 2-3 தினங்கள் ஆகியும் காமுவுக்கு பதட்டம் குறையவில்லை. காமுவுக்கு உறக்கமும் வரவில்லை. அவள் மனம் முழுவதும் சேதுவே போய் நின்றது. காமு சேது ராணியை தன்னுடைய கணவன் நீலகண்டன் 2வதாக திருமணம் செய்த பெண். பார்த்திருந்தால் சேது ராணி காமேஸ்வரியின் ஒன்னிவிட்டு சகோதரி. சேது ராணிக்கு தந்தை இல்லை, தாய் மட்டுமே. அவளுக்கு பிறகு 3 பிள்ளைகள். சேது ராணிக்கு படிக்க வேண்டும் என்று கொள்ள ஆசை இருந்தும் என்ன செய்ய? தாய்க்கு வசதி இல்லை. அவள் தாய் செல்வராணி திருமண வீடுகளில் சமையல் செய்து நல்லது கிட்டதற்கு எடுபடி வேலை செய்து எப்படியோ 4 பிள்ளைகளையும் காப்பாற்றி கொண்டு வந்தார். சோற்றுக்கு வழி இல்லை. வயது வந்த பெண்ணை சும்மாவா வீட்டில் வைத்துக் கொண்டு இருக்க முடியும்? எனவே தன் 2ஆம் தரம் என்றாலும் பரவாயில்லை என்று திரு நீலகண்டனுக்கு மனம் முடிக்க சம்மதித்தாள். ஆனால் சேது ராணிக்கு படிக்க வேண்டும் என்று கொள்ள ஆசை. SSLC வரை எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து விட்டாள். நீலகண்டன் முதலில் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நமக்கு குழந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு குழந்தையை வேண்டுமானால் தத்து எடுத்துக் கொள்ளலாம், 2வது கல்யாணம் வேண்டாம் என்று பல முறை சொல்லிவிட்டார். நான் செத்துட்டா நீங்க 2ஆம் தரம் கட்டுவீங்க இல்ல என்று காமு ஒரு நாள் வெடிக்க, வேறு வழியின்றி அவரும் ஒத்துக்கொண்டார். சேது ராணி நிலைமையும் அங்கே அதேதான். சேது ரொம்பவும் பாவம், எதுவுமே ஒட்டவில்லை. ஒரு சின்ன பெண்ணிற்கு துரோகம் செய்து விட்டோமே என்று நீலகண்டன் அடிக்கடி வருந்துவார். சேது ராணியை வாயிலா பூச்சி பிள்ளை பெற்றவுடன் ஒதுங்கி கொண்டாள். நீலகண்டன் சேது ராணியை நன்றாக படிக்க வைத்தாள். அவள் ஏதோ படித்தாள், அரசு வேலைக்கு சென்றாள். அதோடு மதுரைக்கு மாற்றலாகி போனாள். திரும்பி வரவே இல்லை. பிள்ளையை பற்றி கேட்கவும் இல்லை. அவ்வளவுதான். காமேஸ்வரி தெரியுது. சேது ராணி திரும்ப வந்து பிள்ளையை கேட்டால் கொடுக்கவும் மாட்டாள். கொடுக்கும் நிலையிலும் அவள் இல்லை. திருமணம் நல்லபடியாக முடிந்து மகிழ்ச்சியில் நீலகண்டன் சோபாவில் தலை சாய்த்து படுத்து கொண்டார். மகனும் மருமகளும் எங்கேயோ வெளியே கிளம்பி கொண்டிருந்தனர். அவருக்கு காரணமே என்று சேதுவின் நினைவில் வந்தது. சேது ராணியை 2ஆம் தரம் கட்டி கொண்டார். முதலிரவில் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க திறன் இல்லாமல் அமர்ந்திருந்தாள். அவளும் வெகு நேரம் அழுதபடியே அமர்ந்திருந்தாள். பிறகு சேதுவோ தன் கண்களை துடைத்தபடி எழுந்து நின்றாள்.
அத்தான், என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் என்று இழுத்தவாறே நிறுத்தினாள். நீலகண்டன் சேதுவின் முகத்தை பாராமல், என்ன மன்னிச்சிடுமா, எல்லாமே உங்க அக்கா தான். அவள் என்ன செத்து போயிடுவேன்னு மிரட்டினா, எனக்கு வேற வழி தெரியல என்று தன் நெற்றி வேர்வை துடைத்தபடி சொன்னார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சேதுராணி ஒரு முடிவுக்கு வந்தது போல், அத்தான், உங்களுக்கு தெரியும் என் குடும்பத்தை பற்றி. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் பாவம் எடுபடி வேலை செஞ்சு கஷ்டப்படுறதுதான் தான் வளர்த்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் SSLC வரை படிக்க வச்சாங்க. எனக்கு மேல படிக்கணும் ஆசை என்று நிறுத்தினாள். நீலகண்டன் அவள் என்ன சொல்ல போகிறாளோ என்று ஒரு தவிப்புடன் அவளையே பார்த்தனார். அக்காவோட சந்தோஷத்திற்காக குழந்தையை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா என்னோட சந்தோஷத்துக்காக என்று நிறுத்தி விட்டாள். அந்த ஒரு நொடி நீலகண்டனுக்கு எல்லாமே விளங்கி விட்டது. சரிம்மா, உன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கட்டும் என்று கூறி முடித்து விட்டார் திரு நீலகண்டன். ஒரு வருடம் கழித்து சேதுராணி திரு நீலகண்டனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சேதுராணி குழந்தையை ஒட்டவே இல்லை. பால் கொடுப்பதை தவிர வேறு எதற்குமே குழந்தையை தொடமாட்டாள். எல்லாமே காம்புவை கவனித்துக் கொள்வாள். சேது எப்போதும் புத்தகம் கையுமாகவே இருப்பாள். வீட்டிலும் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். யாரிடமும் அதிகம் பேச மாட்டாள். B.Ed முடித்து அரசு பள்ளியில் ஆசிரியர் உத்தியோகத்தில் அமர்ந்து விட்டாள். சேது காமுவுக்கு குழந்தைதான் உலகம். அவள் சேதுவை பற்றி எந்த கவலையும் படவில்லை. ஆனால் திரு நீலகண்டன் அப்படியல்ல. சேது பற்றி நிறைய கவலைப்படுவார். அவர் வாழ்க்கை என்ன ஆவது? காமு நிச்சயமா சேதுவிடம் குழந்தையை ஒட்டவிட மாட்டாள். இந்த நிலையில்தான் திரு நீலகண்டனின் உறவுக்கார பையன் முத்துராமன் மறுமணம் செய்ய பெண் தேடுவதாக கேள்விப்பட்டார். முத்துராமனை சந்தித்து தன்னை பற்றியும் சேதுவை பற்றியும் நிறைய எடுத்து சொன்னார். முத்துராமனிடம் தனக்கு சேதுவுக்கும் விவாகரத்தான பத்திரிகைகளை சாட்சியாக காட்டினார். ஆம், இதுதான் சேது முதலிரவில் கணவனின் குழந்தை பெற்றவுடன் விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்று தன்னை நன்றாக படிக்க வைத்து வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாள். நீலகண்டன் இரு பெண்களின் சந்தோஷத்தை வாழ்க்கையும் மனதில் கொண்டு சம்மதித்தார். அவரும் குழந்தை பாலாஜி பிறந்த 2 மாதத்திற்குள்ளேயே சட்டபூர்வமாக அவளை பிரிந்து விட்டார். எனவே தன்னால் எந்த பிரச்சனையும் வராது என்று உறுதியாக கூறினார். சேது ராணியிடம் கஷ்டப்பட்டு பேசி சம்மதிக்க வைத்தார். வேலை மதுரைக்கு மாற்றியும் கொடுத்தார். அவரை முன்னின்று இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். முத்துராமனுக்கு சேது ராணிக்கும் அழகான வயது வந்த பெண் உள்ளார். இது எதுவுமே காமுக்கும் பாலாஜிக்கும் இதுவரை தெரியாது. இனியும் தெரிய வராது.